Hi guys, welcome back to Shaz Creation. Hope all are doing good. So after a long gap, or 1.5 years அப்புறம் தான் நான் ஒரு lengthy video வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டியூ டு சம் பர்சனல் ரீசன் என்னால் கண்டினியூஸாக lengthy வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு 1.5 yearsக்கு முன்னாடி கிரிக்கெட் மிஷின் வாங்குறப்போ நான் போஸ்ட் பண்ணேன் பார்ட் 1ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்ட் 2 வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. பிகாஸ் நிறைய ரெசன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜாய் வாங்கலாமா வேணாமா, ஸ்டிக்கர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக, சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃப்ரீ வெர்ஷனில் வந்து மேனேஜ் பண்ணலாமா, டுட்டோரியல் போடுங்க, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்றத தம்ப்நெயில்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஷாஸ் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் வர வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பில்லியன் சேல் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஸோ என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்து சின்ன சின்ன ஆர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வெரி ரேண்டம் ப்ராடக்ட், எனக்கு எது வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்றது தோணுச்சோ அதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணி இருந்திருக்கேன். ரொம்ப நாளாக வந்து கார்ட்லேயே வச்சுட்டு இருந்துட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டைலமால இருந்த சில ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அன்பாக்சிங் இன்னைக்கு பண்ண போகிறேன். அண்ட் இனிமேல் வர வீடியோவில் யூ வில் பி சீயிங் சம் ட்ராவலிங் பார்ட் ஆல்சோ, ஆர்ட் ரிலேட்டட் இல்லை லைஃப் ஸ்கெட்சிங் அந்த மாதிரி பார்ட்லாம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே கனெக்டட், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எனக்கு ரெசின் நினைக்கிறேன். ஸோ அன்பாக்சிங் பண்ணி பார்த்துலாம். ரெசின் வந்து யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான். ஸோ ஆர்டர் வந்ததுலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது ரெசின் தான் நினைக்கிறேன். இது யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணுறது தான். சம்டைம்ஸ் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து ரேண்டமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இது வெப்சைட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரெசன் எப்பொழுதுமே வந்து இப்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். 3:1 ரெசன். ஸோ ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, பர்சனலாக நான் யூஸ் பண்ணதில் இந்த ரெசன் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நான் நிறையா பிராண்ட் ரெசன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன், பட் எப்போதுமே டிஃபால்ட்டாக வந்து இப்போக் ரெசன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஈஸிலி அவைலபிள். அமேசான் இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு 2 to 3 டேஸ்லேயே வந்து ரீச் ஆகிடும். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்ன ரெசன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் 2-3 பிராண்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டுமே காட்டுறேன். அப்கமிங் வீடியோஸில் ஐ பி ஆடிங் எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இருக்க எல்லா அன்பாக்சிங் பண்ணுறதோட எக்ஸ்க்ளூசிவாக அதோட யூசர்ஸ்க்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டீட்டெயிலாக வேணுன்றத அப்கமிங் வீடியோஸில் ஐ பி ஷேரிங் இட் வித் யூ கைஸ். ஸோ இன் டீட்டெயில் இப்போ வந்து ஜென்ரலாக உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது தான் யூ ஆர் கோயிங் டு சி. ஸோ யூஸ்வலாக ரெசன் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்னரோட தான் வரும். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே, யூசேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் அ வெரி குட் பிராண்ட். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, சேஃபஸ்ட் மேனுஃபேக்சர்னால் யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன் இப்போக் ரெசன். நான் உங்களுக்கு வந்து லிங்க் எல்லா ப்ராடக்ட்டுமே கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன் வித் ப்ரைஸ். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட் அண்ட் if you want you can try it out guys. So again ஸோ இது வந்து பேலட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் 350 rupees. ஸோ 350 rupeesக்கு அக்ரலிக் பேலட் வந்து 3 கொடுத்துருந்தாங்க. ஸோ வுட்டன் பேலட் ஐ யூஸ்வலி அவ்வளோ வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ வுட் வந்து போரஸாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிடும். பெயிண்ட் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணுறப்போ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அக்ரலிக் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அக்ரலிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேலட் நமக்கு வந்து 350 rupeesக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி அண்ட் ஐ யூஸ்வலி கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். ரெக்டாங்குலர் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ குவாலிட்டி வைஸுமே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ ஒரே ஒரு இது வந்து ஐ வில் ஷோ யூ கைஸ் ஓப்பன் பண்ணி. ஸோ ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக யூஸ்வலாக அக்ரலிக் ஷீட் வந்து இந்த மாதிரி கவரப் பண்ணி தான் வரும். ஸோ அதை நம்ம வி கேன் டேர் பண்ணி வி கேன் யூஸ் இட். ஸோ நல்லா இருக்குது குவாலிட்டி வைஸ், திக்னஸ் வைஸ் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 3 mm திக்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 3 to 4 mm திக்னஸ். ஸோ 350க்கு டீசன்ட் தான். 3 பேலட் கிடைக்குது இல்லை.
ஸோ இதோட டீட்டெயிலுமே I'll post it. So if you want to buy, நீங்கள் வந்து லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். Again, it's not a promotional video. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பெயிண்டிங் பண்ணுவீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன். நீங்கள் இதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னா நீங்கள் வந்து ஒரு பேலட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அரவுண்ட் 100 rupeesக்குமே இருந்தது. பட் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 3 பேலட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றப்போ ஐ ஆஃபன் பெயிண்ட், அதனால வந்து எனக்கு பேலட்ஸ் வந்து யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் ஆஃப்லைன் செஷன் ஒர்க் ஷாப்லாம் எடுக்கிறப்ப ஐ பி ப்ரொவைடிங் இட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை. நான் சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், யூ கேன் செக் இட் அவுட். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ அகெயின் நான் வந்து ஒரு சாண்டிங் மிஷின் ஆர்டர் போட்டேன். ஸோ போச் ஆல்ரெடி இருந்தது. பட் போச்சை விட நீங்கள் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து சாண்டிங் வந்து ரெசினார்ட், பெரிய பெரிய ரெசினார்ட் வந்து பண்ணுறீங்க, இல்லை வந்து ஃப்ளோரல் ப்ரிசர்வேஷன் பண்ணுறீங்கன்னா, நானுமே வந்து நார்மல் சாண்டிங் பேப்பர் வச்சு நான் பண்ணியிருந்திருக்கேன். அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்கள் கை வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகும். பேப்பர் வந்து நீங்கள் கையில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து சாண்ட் பண்ணுறப்போ. ஸோ ஒரு கண்டினியூஸாக உங்களுக்கு ஆர்டர் வருதுன்னா பெட்டர் யூ கேன் கோ வித் சாண்டிங் மிஷின். ஸோ சாண்டிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் செப்பரேட் வீடியோவாக நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னால் வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து சொல்ல முடியாது. பட் ஐ வில் பி போஸ்டிங் இட் சூன். ஸோ ஐபெல்லில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாண்டிங் மிஷின் வாங்கினேன். இதுவுமே என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. ஸோ வெரி நைஸ். ரொம்ப ஹெவியாக இருக்குது பட் ஸ்டில். ஸோ இதுக்கு செப்பரேட் வீடியோ டெஃபினட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னால் காட்ட முடியாது. பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. 2400 சம்திங் வந்தது இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு 5000க்கு உங்களால் போச்சில் வாங்க முடியலன்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ் பிராண்ட் ஐபெல். ஸோ அதோட டீட்டெயில் நான் சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட் வீடியோவுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன சாண்டிங் பேப்பர் வைக்கிறீங்களோ அட்டாச் பண்ணிட்டு யூ கேன் டூ த சாண்டிங். ஸோ ஒர்க்கிங் ப்ராசஸ் டெஃபினெட்லி ஐ போஸ்ட் கைஸ். ஸோ யா, ஸோ இது ஒரு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டஸ்ட் கலெக்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த மாதிரி சாண்டிங் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அகெயின் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து யூ கைஸ் வில் பி நோயிங் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் அதோட கொஷினுமே கேட்டிருந்தீங்க. ஸோ யா, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன். நிறைய இடத்துல வந்து இதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். முக்கியமாக நான் எட்ஸிபிட்ஸியில் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருந்தப்போ இதில் சின்ன லைக் இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட்டு தான். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த சின்ன சைஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நான் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வந்து வச்சுட்டே இருந்தேன். பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வருஷமாக மைட்டி ஒரு 3 to 4 years. 48 ஷேட்ஸ் இது. இதில் நான் வந்து 12 ஷேட் 32 ஷேட்ஸ்லாம் சின்ன டியூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு. ஸோ இன் ஃப்யூச்சர் நீங்கள் வந்து சீக்கிரமாக என்னோடய லைஃப் ஸ்கெட்சிங் வீடியோஸுமே நான் ஆட் பண்ண போகிறேன். பிளானிங் ஃபார் ட்ராவலிங் ஸோ மெனி இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ். ஸோ லைஃப் ஸ்கெட்சிங் நீங்கள் வந்து சீக்கிரமாக என்னோடய இந்த பேஜில் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கான ஒர்க்ஸுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் த திங். 48 பீசஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ
I'm so excited. இதில் மெயின் பார்ட் என்னென்னா என்னோடய சேவிங்ஸ்லேருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணும், அதுதான் மெயின் டாஸ்க்கு. இல்லைனா அதை நான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பேன். த திங் இஸ் என்னோடய சேவிங்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும். சில விஷயம் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிறது என்னோடய சேவிங்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும், அதுதான் மெயின் டாஸ்க்கே. ஸோ அந்த மாதிரி பண்ண விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஐ போஸ்ட் ஒரு செப்பரேட் வீடியோ, இதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ வார்ம் கலர்ஸ், ஓ மை காட். ஸோ கம்ப்ளீட்டாக வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 48 ஷேட்ஸ், பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு. ஸோ sorry for the sound guys. So again, ml கொடுத்துருக்காங்க and very nice, நல்லா இருக்குது. ஸோ நான் பெயிண்ட் பண்ணுறப்போ you guys can see upcoming வீடியோஸில் வந்து கண்டிப்பாக இது கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்கே போனாலும். ஸோ we are planning for so many live sketches. ஸோ சில விஷயம் டிலே ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ ரொம்ப யூசேஜ் இருக்குது இந்த பெயிண்ட்ஸ்னால. ஸோ அப்போல்லாம் வாங்கியிருந்தா கூட கண்டினியூஸாக எனக்கு யூஸ் ஆகிருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசல் ஸ்டாண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். இது நான் வந்து உங்களுக்கு இப்படி ஓப்பன் பண்ணது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அகெயின் இதுவுமே நிறைய தடவை பார்த்துட்டு நான் வாங்காமல் வந்திருந்திருக்கேன். அண்ட் வி கேன் மேனேஜ் இப்போ தேவையில்லை அந்த மாதிரி வந்து விட்டுட்டு வந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் தான். இப்போது இந்த பெயிண்ட் ஆகட்டும், மித்ததெல்லாம் கூட சாண்டிங் மிஷின் நான் வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. பட் ஐ கேன் மேனேஜ், சாண்டிங் பேப்பரோட மேனேஜ் பண்ணிக்கலாம். அது பெருசாக எனக்கு க்ரேஸ் இருந்ததில்லை சாண்டிங் மிஷின் மேலே. பட் இது கம்மிங் டு திஸ் பெயிண்ட்ஸ், அக்ரிலிக் பெயிண்ட்டும் இந்த ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் பார்த்துட்டு அப்படியே வந்த நாள்லாம் இருக்கேன். அண்ட் இதுலேயுமே அப்கிரேடட் வெர்ஷன் வந்து சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல், என்னால் வந்து இதெல்லாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால். இதை வந்து நான் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐ ஷோ இட் டு கைஸ். கீழே உட்காந்துட்டேன், எனக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். நெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக பைன்வுட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது கம்ப்ளீட்டாக 5 feet ஸ்டாண்ட். ஸோ 6 feetமே இருந்தது, எனக்கு வந்து 5 feet போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சரில் வில் பி அப்கிரேடிங். ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், பட் ஸ்டில் இது எனக்கு 5 feet வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால். ஸோ ஃபைனலி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சுட்டி வைக்கிறது மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப நாள் கழித்து இதை பார்த்து வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப, ஸ்க்ரூலாம் பண்ணுறப்ப. பட் ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் டீட்டெயில் ரீடிங் படிக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்மேண்டில் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அதுக்கப்புறம் நீங்களே பண்ணிவிடுவீங்க. ஸோ எனக்கு வந்து 5 feet ஸ்டாண்ட் வந்து ஓகேவாக இருந்தது. அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா. ஸோ இதோட சின்னதுமே இருக்குது. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணும், கொஞ்சம் ஸ்டடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணுறீங்க, லைஃப் ஸ்கெட்சிங் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க. பிகாஸ் த எண்ட் ஆஃப் த டே இது ஒரு பைன்வுட்ன்றப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்டிப்பாக ஆகி விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 1200 to 1400 உங்களுக்கு தெரியும். எஸ்எல்லாம் வந்து 20,000 15,000 10,000க்குலாம் வந்து டீ குட்ல கூட கிடைக்கும். ஸோ இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கப்போ நமக்கு அதுக்கான குவாலிட்டி தான் கிடைக்கும். பட் இட்ஸ் ஃபைன், இது வந்து நல்லாவே இருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது போர்டு கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக வைக்க போறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க, டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்க இடத்துல இருந்து இதை எடுக்கவே போறது இல்லைன்னா நல்லா டைட்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய இடத்துக்கு இதை கேரி பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் மாடரேட்டாகவே ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. மற்றபடி இட்ஸ் பர்ஃபெக்ட், நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்க்ரூ மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க ஹேண்டில் பண்ணுறப்போ, பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து சிப்பாக ஆகுது. அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறப்பயுமே கொஞ்சம் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை, கொஞ்சம் ரஃபாகவுமே இருக்குது. ஸோ கையில் வந்து அந்த செலம்லாம் ஏறும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து பண்ணுங்க. பட் அதை தவிர வந்துட்டு பர்ஃபெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் கேன்வாஸ் பர்பஸ்க்குலாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தானே இருக்கும். ஸோ பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்க கேன்வாஸ் பர்பஸ்க்கு மட்டும்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த திங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டன் வித் த அன்பாக்சிங். ஸோ நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு விஷயமும் நான் கார்ட்டில் வச்சு வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. உங்களுக்குமே இல்லை ஏதாவது ப்ராடக்ட் வந்து தேவைப்படலாம், நீங்கள் ஒரு ரெசன் ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வந்து தேவைப்படலாம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன், ப்ரைஸ் எல்லாமே சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இதோட யூசேஜுமே நான் இண்டிவிஜுவலாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் சாண்டிங் மிஷின் வந்து நீங்கள் ஒரு ரெசன் ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா சாண்டிங் எப்படி பண்ணும், சாண்டிங் மிஷின் அண்ட் நார்மல் பேப்பர் வச்சு சாண்டிங் பண்ணுறது. அண்ட் கமிங் டு அக்ரிலிக் பெயிண்டிங் வந்து நான் லைட் ஸ்கெட்சிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ எந்த இடத்துக்குலாம் போகிறேன்னு அதை நான் தூக்கிட்டு போக தான் போகிறேன். ஸோ என் பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வீடியோ வரும். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட். அண்ட் கமிங் டு ரெசனுமே நான் வேறு பிராண்டும் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கிரிக்கெட் மிஷினை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெஃபினெட்லி அந்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ டெஃபினெட்லி வித்தின் 1 week யூ வில் பி கெட்டிங் தட் வீடியோ. அண்ட் ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட் கைஸ். மறக்காமல் ஷாஸ் கிரியேஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் ஷாப் ரிலேட்டட் டீட்டெயில் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் ஆல் த நோட்டிஃபிகேஷன் அபவுட் த ஒர்க் ஷாப். அண்ட் ஆர்டர் பண்ணணும்னாலுமே வாட்ஸ்அப் டீட்டெயில் எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ see you guys with another video. Bye.